லட்சம் தேங்காய்களை உடைத்து பக்தர்கள் வினோத வழிபாடு. சிங்கம்புணரி சேவக பெருமாள் அய்யனார் கோவில் வைகாசி விசாக பிரமோற்சவ பெருந்திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட திரு தேரோட்டத்தில் பக்தர்கள் காணிக்கை. குழந்தைகளின் கல்விக் கோவில் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர் மாநகரில் அன்னையின் அன்பை பள்ளி குழந்தைகளிடம் காட்டி பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்த பள்ளி கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் கோவில் 800 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவிலாகும். ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக பிரமோற்சவ பெருந்திருவிழா கடந்த மே 12ஆம் தேதி காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் பெருந்திருவிழா அன்று முதல் தொடங்கியது. அன்றிலிருந்து தினசரி இரவு சுவாமி திருவீதி விழாவும் 5ஆம் நாள் திருக்கல்யாண வைபவமும் 6ஆம் நாள் இரவில் திகிலூட்டும் கழுவம் விரட்டும் திருவிழாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாளான இன்று மாலை ஸ்ரீ விநாயகரும் சிங்கம் பிடாரி அம்மனும் தனித்தனியாக 2 சப்பரத்திலும் பூரணா புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் பிரம்மாண்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதியம் 3 மணி அளவில் சந்திவீரன்கூடம் பகுதியிலிருந்து புறப்பட்ட நாட்டார்கள் மேலதாளத்துடன் அழைத்து வரப்பட்டு சரியாக 4 மணி அளவில் தேரடியில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு தேவஸ்தான கண்காணிப்பாளர் ஜெய்கணேஷ் முன்னிலையில் நாட்டார்கள் வடம் பிடித்து தேரை இழுக்க துவங்கினர். தொடர்ந்து தேரோட்டத்தை காண புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் சிங்கம்புணரி அதன் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் என லட்சக்கணக்கானோர் வானுயர்ந்த தேரோட்டத்தை காண கூடினர். புறப்பட்ட தேர்கள் 4 வீதிகளிலும் வந்து நிலையை சரியாக 4:45 மணி அளவில் வந்து சேர்ந்தது. காத்திருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் காணிக்கைகளை தேங்காய்களாக நிலைகள் மேடையில் இருந்து உடைக்க துவங்கினர். இந்த பகுதிகளில் தென்னை விவசாயம் அதிக அளவில் உள்ளதால் விவசாயிகள் தங்களது நேர்த்திக்கடனாக 101, 201, 501 என பக்தர்கள் சுமார் 2 லட்சம் தேங்காய்களை உடைத்து வழிபாடு செய்தனர். தேங்காய்கள் உடைக்கும் சப்தம் சுமார் 2 மணி நேரம் தேரடியில் எதிரொலித்தது.